Hello guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ஹேர் டை பேக் பற்றி சொல்ல போகிறேன். அது கூட சேர்த்து இந்த வீடியோட லாஸ்ட்டில் ஒரு ஹேர் டை ஆயிலும் ஒரு ரிவீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஏன்னா ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கும் போது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க, இன்ஸ்டாகிராம் யூடியூப்லேயுமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு ஃபுல் வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் இந்த பேக் வந்து யூஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கலை, இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக இதில் ரிசல்ட் இருக்கும். இல்லை உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா ஒரு ஆயிலும் இருக்குது. அந்த ஆயிலை வந்து நான் அந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த பேக்கில் வந்து நீங்கள் கேள்விப்படாத பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தா பவுடர். இது வந்து கேரளாவில் எல்லா பாய்ஸுமே வந்து காமனாக யூஸ் பண்ணுறது தான். இந்த கத்தா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இதில் போட்டிருக்கு. ஒரு மரக்கட்டை மாதிரி அதுலேருந்து தான் இந்த ஆயில் வந்து இந்த பேக் வந்து எடுக்கிறாங்க, ஹேர் டேக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து உடனே ப்ரௌனாக மாற்றுது அப்படிங்கிறதுனால இது வந்து கெமிக்கல் கிடையாது. இது யூஸ் பண்ணுறதுனால இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா இது வந்து ஹேர் வந்து டேண்ட்ரஃப் வராது, அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாய்ஸ் வந்து இது காமனாக அவங்களோட ரெகுலர் யூஸாகவே இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என் ஹஸ்பண்டும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இண்டிகோ, அதுக்கப்புறம் ஹென்னா பவுடர், இந்த ரெண்டு பவுடருமே அந்த கதா பவுடர் வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறதுனால இது ரெண்டும் வந்து கெமிக்கலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதுவுமே வந்து ஆர்கானிக் பவுடர்ஸ் தான். ஆனால் எனக்கே தெரியல எப்படிதான் ஆர்கானிக் பவுடர்ஸ்லாம் இவ்வளோ ரேட்டு கம்மியாக இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரிஜினல் நாங்கள் யூஸ் பண்ணி ரிசல்ட் இருந்திருக்கு. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவார், இது நான் பார்த்துருக்கேன், நல்ல ரிசல்ட் இருக்குது. நான் வந்து ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து சைனஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து கூலிங் எஃபெக்டை தாங்க முடியாது, அதனால யூஸ் பண்ணேன். ஏன்னா ஹென்னா வந்து பயங்கர கூலிங்கு, கத்தா வந்து அந்த அளவுக்குலாம் கூலிங் மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த பேக் வந்து ஒரு 2 days ப்ராசஸ்ஸு. ஃபஸ்ட் டே வந்து கத்தா பவுடர் 1 டீஸ்பூன், ஹென்னா பவுடர் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. குவான்டிட்டி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான், உங்கள் ஹேர் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரூ காஃபி பவுடர் கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருக்கேன், அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு லைட் ப்ரௌன் கலரில் மாறும் இந்த பேக் வந்து. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. இது வந்து கையில் வந்து ஒட்டுமா, கையில் எடுத்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் ஆமாம், கொஞ்சம் லைட்டாக ஒட்டும். முடிஞ்சால் நீங்கள் வந்து க்ளவுஸ் கூட போட்டு பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைட் கலர் வந்து அது கையில் வந்து தெரியும். உங்களுக்கு அது இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு க்ளவுஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இந்த பேக் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேரில் வந்து ஆயிலே இருக்கக்கூடாது. நீங்கள் ஆயில் இல்லாமல் இருக்கும்போது தான் இதை அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த கலர் வந்து அதில் பிடிக்கும். அண்ட் இது ஒரு 4 hours ரெஸ்ட்டில் இருக்கணும் இந்த பேக்கு. அதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லா பிடிக்கும். 4 hours விட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது, அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 hours விட்டுறணும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் டே ப்ராசஸ் பார்த்துக்கலாம். இதில் வந்து இண்டிகோ பவுடர் சேர்க்கணும். இண்டிகோ பவுடர் 1 ஸ்பூன், இதுவும் உங்களோட முடிக்கு ஏற்ற மாதிரி தான், 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை, எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு சேம் ப்ரூ காஃபி பவுடர் தான் இதுக்கும் யூஸ் பண்ணணும். லெமன் ஜூஸ் இதில் யூஸ் பண்ணலனால ப்ரூ காஃபி பவுடர் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் உடனே கூட அப்ளை பண்ணிக்கலாம். சேம் ஷாம்பு இல்லாமல் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். நீங்கள் நல்லா அது ஒரு ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை மட்டும் ரிப்பீட்டடாக வந்து ஒரு 6 times பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு இந்த பேக் யூஸ் பண்ணுறதுல. நான் செகண்ட் டே ஒரு பேக் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல, அந்த பேக் மட்டும் ஒரு 6 times வந்து ரிப்பீட்டடாக ஒரு 2-3 days கேப்பில் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்கள் ஹேர் வந்து பிளாக் ஆகிடும். அண்ட் ஃபஸ்ட்டு டைம் போடும்போதே அந்த கத்தா பவுடர் போடும்போதே வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலரில் மாறிடும். அண்ட் அடுத்த பேக் போடும்போது அது ஒரு 6 time ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஹேர் பிளாக் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ்ஸு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இல்லை எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஆயிலும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த ஆயில் வந்து எனக்கு ஒரு டாக்டர் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அவர் என்ன சொன்னார்னா, அந்த ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரிசல்ட் கொடுக்கும், பட் பெர்மனன்ட் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த ஆயிலோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலையில் தான் அந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நான்
இந்த ஆயில் பேர் வந்து புஜங்கலாதி கேரம். இந்த ஆயில் வந்து உடனே வந்து ரிசல்ட் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரிசல்ட் கொடுக்கும். பட் பெர்மனன்ட் ரிசல்ட்டு. வெத்தலை யூஸ் பண்ணி நிறைய ஹேர் டை கிரியேட் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஆயில் வாங்கின உடனே இதோட இன்க்ரீடியன்ஸ் நான் பார்த்தப்ப எனக்கே அப்போ தான் தோணுச்சு, ஓகே நமக்கு வந்து வெத்தலை யூஸ் பண்ணுறதுனாலையும் நமக்கு ஹேர் வந்து பிளாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். கோகோனட் ஆயில் பேஸ் தான் இந்த ஆயிலும். எனக்கு வந்து இது அப்ளை பண்ணும்போது அவ்வளோவா கூலிங் எஃபெக்ட்லாம் தெரியல. நான் இப்போதைக்கு இந்த துர்துர பத்ராதி இந்த ஆயிலும் சேர்த்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.